ஹாய். வர ஜூன் 3ஆம் தேதி பிளானட் பரேட். இந்த பிளானட்லாம் ஒரே நேர்கோட்டில் வரதா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி எந்த பிளானட்டும் நேர்கோட்டில் வராது. ஏன்னா யூனிவர்ஸில் நேர்கோடுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓகே, இதை பார்க்கணுன்னா எக்ஸாக்டாக என்ன பண்ணணுன்னா, ஈஸ்ட்டில் நம்ம மார்னிங் 4 o'clockலேருந்து 5:45 வரையும் நம்ம பார்த்தோம்னா சேட்டர்ன், மூன், ஜூபிட்டர் இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். இதுக்கு என்ன செய்யணுன்னா, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், எப்படி நம்ம இந்த பிளானட் பரேடை பார்க்குறது? சரியாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி, அதாவது ஈஸ்ட்லேருந்து இந்த பிளானட் பரேட் நடக்க போகுது. நீங்கள் சரியாக 4 o'clock எழுந்து நம்ம ஈஸ்ட் சைடில் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிளானட்டாக மேலே வர்றது பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பைனாகுலர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம், டெலஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பைனாகுலரோ இல்லை டெலஸ்கோப்போ வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அதை எப்படி பார்க்கலான்னு சொன்னால், நம்மளோட பிளானட் பரேட் ஒரே நேர்கோட்டிலலாம் வராது, ஒவ்வொன்றா ரைஸ் ஆகும். ஈஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பிளானட்டாக மேலே வரும்போது நம்மளால் பார்க்க முடியும். இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டார் தான் சேட்டன், இதுதான் மாஸ், இதுதான் ஜூபிட்டர் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அன்னைக்கு கண்டிப்பாக ஃபாக் இருக்கக்கூடாது. ஸ்கை உங்களுக்கு டார்க் ஸ்கையாக இருக்கணும். ரெண்டாவது, சன்லைட் வரத்துக்கு முன்னாடி நம்ம இதை பார்க்கணும். ஸோ இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த பிளானட் எப்போவுமே இருக்கும். ஆனால் எங்கெங்கே எப்போ தெரியும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளால் எப்போ வேணாலும் பார்க்க முடியும். இந்த பிளானட் பரேட் மட்டும் இல்லைங்க, நம்மளோட மில்கி வே கேலக்ஸியாமல் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலிருந்து கூட பார்க்க முடியும். அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்? நம்மளோட டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் அறிவியலோட ஆர்வமும் இருக்கணும். நன்றி.